بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தற்காலத்திலே ஈதுல் மீலாத் பிறந்த தின விழா என்று வருடம் ஒவ்வொரு பிள்ளைக்கும் விழா எடுக்கப்படுகிறது. இதுபோன்று வேறு பல விழாக்களும் எடுக்கப்படுகின்றன. இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா? மார்க்கத்தில் எந்தளவு அனுமதி உண்டு என்பது சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். நசாராக்கள் ஈசா பின் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறந்த தினத்தை ஒரு இபாதத்தாக, ஒரு விழாவாக எடுத்துக்கொள்கிறார்கள். நிச்சயமாக அதை ஒரு முஸ்லிம் எடுத்துக்கொள்வது முற்றிலும் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது மின் ஆலமில் முஹர்ரமாத், ஹராமாக்கப்பட்டவைகளிலே மிக மகத்தானது, முற்றிலும் தவிர்த்து கொள்ளப்பட வேண்டியது. ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கோ அல் மீலாதுன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பிறந்த தினத்திற்கு வருடம் விளையாடுப்பது தவிர்க்கப்பட வேண்டிய, முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நசாராக்கள் விழா எடுப்பது நாம் ஹராம் என்று குறிப்பிடுகின்ற காரணம், குஃபருடைய அடையாள சின்னத்தை அவர்கள் மகத்துவப்படுத்துகிறார்கள். ஆகிய ஒரு மனிதன் அதை நிலைநிறுத்தினால் அவன் ஒரு பயங்கரமான குற்றத்திலே அபாயத்தில் இருக்கின்றான். அது தவிர பிறந்த தின விழா ஒவ்வொரு குழந்தைக்கும் இன்றைய காலத்திலே மீலாத் குல்லி ஷக்ஸின் பி நஃப்ஸிஹி, ஒவ்வொருத்தரும் தான் பிறந்த தின விழாவாக ஒரு வைபவமாக எடுத்து கொண்டாடுகிறார்கள். மக்ரூஹ் என்ற கருத்தை சில உலமாக்கள் சொல்லியிருந்தாலும் கூட அதைவிட தஹரீம், அதுவும் ஹராம் என்று சொல்வதுதான் மிக பொருத்தப்பாடாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாங்கள் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட பெருநாள் தினம் ஈதுல் ஃபித்ர், ரமலான் முடிந்த ஷவ்வால் முதல் பிறையிலே பெருநாள் விழா எடுப்பது, ஹஜ்ஜி பெருநாள் 10வது நாளையிலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அந்த நாள் கொண்டாட்டமாக விளையாடுப்பது, அதே போல வெள்ளிக்கிழமையும் பெருநாள் தினமாக எடுத்துக்கொள்வதிலே தவறு கிடையாது என்று நவீனகால உலமாக்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.